கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். 3வது மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 3வது மாதம் உங்களுக்கு மகிமையின் மாதமாக இருக்க போகிறது, வல்லமையின் மாதமாக இருக்க போகிறது, கிருபையின் மாதமாக இருக்க போகிறது, இரக்கத்தின் மாதமாக இருக்க போகிறது, சமாதானத்தின் மாதமாக இருக்க போகிறது, அற்புதத்தின் மாதமாக இருக்க போகிறது, அதிசயங்களின் மாதமாக இருக்க போகிறது, சுதந்தரிக்கிற மாதமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா! ஜெயம் கொள்ளுகிற மாதமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு, இந்த சீசனை கர்த்தர் உங்களுக்கு ஸ்பெஷலா ஆண்டவர் முத்திரை கொடுத்திருக்கிறார், முத்திரையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா! ஓகே, நான் இந்த வாக்குத்தத்தத்தை நான் பின்னாடி தான் சொல்ல போறேன். இன்னைக்கு வாக்குத்தத்த வசனத்தை நான் கடைசியா பின்னாடி நடுவுலையோ பின்னாடியோ தான் நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்துதலின் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். ஹல்லேலூயா! பாருங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா! ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க, உன் கிரியைகள் எல்லாம் எனக்கு தெரியும், நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கிறன்னு எனக்கு தெரியும், உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ எப்படி இருக்க? நீ குளிராவும் இல்லை அனலாவும் இல்லை. எப்படி இல்லை? குளிராவும் இல்லை அனலாவும் இல்லை. நீ ஒன்று குளிராயிரு, இல்லைன்னா அனலாயிருந்தா நல்லா இருக்கும். ஹல்லேலூயா! நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒன்று நாம் எப்படி இருக்கணுங்க? குளிர்ந்து போய் மண்ணு மாதிரி இருக்கணும், ஒன்றுக்கு லாய்க்கில்லாமல் இருந்துடணும். அப்படி இல்லைன்னா அனலா ஃபயரா நாம இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு அடுத்த வசனத்துல? நீ குளிராயாவது அனலாயாவது இராமல் இருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். ஹல்லேலூயா! என்னங்க பாஸ்டர், வாக்கு தத்துவம்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்து உட்கார வச்சுட்டு ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவார்னு பயமுறுத்துறீங்க அப்படிங்கிறீங்களா? பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா! பயப்படாதே சிறுமந்தையே. ஆண்டவர் உங்களை பயமுறுத்த கூப்பிடல, அவர் உங்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, ஒன்று நீ குளிரா இருந்துரு, இல்லைன்னா அனலா இருந்துரு. ரெண்டும் இல்லாம வெது வெதுப்பா இருக்காத. 10 நிமிஷம் ஜெபிக்கிறது, 1/4 மணி நேரம் ஜெபிக்கிறது, மாசத்துக்கு 2 ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றது, இப்படி எப்படி இருக்கக்கூடாது? நீ அனலாவும் இல்லாம குளிராவும் இல்லாம இருக்கக்கூடாது, வெது வெதுப்பா இருக்கக்கூடாது, நீ அனலா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! நீங்க குளிராய் இருக்காதீங்க, அனலாயிருங்கள். அனலாய் இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா! உங்களை அனலாக்குகிற ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். சரி, ஒரு மனுஷன் வெது வெதுப்பா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? வெது வெதுப்பா இருக்கக்கூடாது, குளிராவும் இருக்கக்கூடாது, எப்பவோ அனலாய் இருக்க வேண்டும். அக்கினி ஜுவாலையாக பற்றி எரிய வேண்டும். எப்பொழுதும் ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு? ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா! இந்த அனலாயிருப்பதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும், மறுரூபம் நமக்கு தேவைப்படுகிறது. என்ன தேவைப்படுகிறதுங்க? சொல்லுங்க பார்க்கலாம். மறுரூபம் நமக்கு தேவைப்படுகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மறுரூபம் நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா! இந்த மறுரூபம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எழுப்புதலை விட பெரியது. நாம எல்லாரும் எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்? எழுப்புதலை தாரும் ஆண்டவரே, எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா மறுரூபம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எழுப்புதலை விடவும் பெரியது. இந்த எழுப்புதல்ங்கிறது இருக்குது பார்த்தீங்களா? இந்த எழுப்புதல் வருகிற போது என்ன நடக்குது அப்படின்னா, உயிர்ப்பித்தல் நடக்கிறது, உயிர் மீட்சி உண்டாகிறது, அது உயிர் மீட்சி அடைய பண்ணுகிறது. ஆனா இது யாருக்கு தேவைப்பட்டது அப்படின்னா, ஒரு ஐசியூல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா? சாக கிடக்கிறவனுக்கு ஐசியூக்குள்ள வச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புற மாதிரி அவனுக்கு ஒரு புத்துயிரை கொடுத்து புது உயிர், அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐசியூக்கு போயிட்டு வந்தவங்கள மறுஜென்மம் எடுத்த மாதிரி இருக்கு, திரும்ப பிறந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி எழுப்புதல் என்பது யாருக்கு தேவைப்படுகிறது அப்படின்னா, ஆவியில் செத்தவனுக்கு எழுப்புதல் தேவைப்படுகிறது, குளிர்ந்து போனவனுக்கு எழுப்புதல் தேவைப்படுகிறது.
தேவைப்படுகிறது. பின்மாற்றமாய் போனவனுக்கு எழுப்புதல் தேவைப்படுகிறது. எசேக்கியேலின் புத்தகம் 37:5 எடுத்து வாசிக்கலாம். எசேக்கியேலின் புத்தகம் 37:5. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுதே உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன்? நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். எசேக்கியேல் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? அவனை கொண்டு போகிறார். எங்க கொண்டு போகிறார்? ஒரு பள்ளத்தாக்குக்கு நேராக கொண்டு போய் காட்டுகிறார். அங்க மரித்த எலும்பு கூடுகளாக கிடக்குது. எலும்பு கூடு கூடல்ல, தனித்தனியா எலும்புகளாக கிடக்குது. உயிர் இல்லாத எலும்புகளாக, உலர்ந்த எலும்புகளாக கிடக்கிறது. இப்படி உலர்ந்த எலும்புகளாய் கிடக்கிற அந்த எலும்புகளை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்ப எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள் என் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அந்த மரித்த எலும்புகளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். இவர்கள் ஆவியில குளிரும் இல்லாமல், இவங்க ஆவியில உலர்ந்து போய் இருக்கிறார்கள். இவர்கள் பின்மாற்றமாய் போய் இருக்கிறார்கள். இவர்கள் சிறையிருப்பினாலே அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவங்களுக்கு தேவையானது ஒரு ரிவைவல், ஒரு எழுப்புதல் தேவைப்படுகிறது. அதனால இவங்களுக்கு ஒரு ஜீவனை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. எழுப்புதல் யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பின்மாற்றமாய் இருக்கிறவனுக்கோ அல்லது யாருக்கு தேவைங்க? ஆவியில குளிர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கோ அவர்களுக்கு எழுப்புதல் தேவை. இது பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு எழுப்புதல் தேவைப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுரூபம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. என்ன தேவைப்படுகிறதுங்க? மறுரூபம் தேவைப்படுகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மறுரூபம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. ஓகே, இந்த மறுரூபம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறவர்களை ஆவிக்குரியவர்களாக மாற்றுவது. ஹல்லேலூயா. மறுரூபம் என்பது மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறவங்களை என்ன பண்ணுதுங்க? ஆவிக்குரியவர்களாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. சரி, ஓகே. அடுத்தது, இந்த எழுப்புதல்ங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, மாம்சத்தில் இருக்கிறவங்களை, மாம்சமும் ஆவியும் கலந்தவர்களாய் இருக்கிறவங்களை உயிர் மீட்சி அடைய பண்ணுகிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சதுங்க? அதாவது மறுரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது என்ன பண்ணுதுங்க? மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறவர்களை என்ன பண்ணுதுங்க? அவங்கள ஆவிக்குரியவர்களாகவே மாற்றுகிறது. 24 மணி நேரமும் ஆவிக்குரியவர்களாக மாற்றுகிறது. மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறவர்களை இந்த மறுரூபம் என்பது என்னவா மாற்றிடுதுங்க? முழுக்க ஆவிக்குரியவர்களாக மாற்றி வருகிறது. அப்போ 24 மணி நேரமும் நாம் என்ன செய்ய முடியுங்க? நாம் ஆவிக்குரியவர்களாகவே வாழ முடியும். அப்படி மாற்றக்கூடியது தான் மறுரூபம் என்பது. ஆனா இந்த எழுப்புதல் என்பது என்ன செய்கிறது? மாம்சத்துல இருக்கிறாங்க பார்த்தீங்களா, மாம்சமும் ஆவியும் கலந்தவங்களா இருப்பாங்க. ஜெப நேரத்தில் ஜெபிப்பாங்க, ஜெபிச்சுட்டு அப்ப ஆவிக்குரியவர்களாக இருப்பாங்க. வெளியில போய் பேசும்போது என்ன சொல்லுவாங்க? அவங்க பேச்செல்லாம் நார பேச்சா இருக்கும். அவங்க பேச்செல்லாம் அவிசுவாச பேச்சா இருக்கும். அவங்க பேச்செல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமான பேச்சா இருக்கும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாறானவைகளை பேசுவார்கள், மாறானவைகளை செய்வார்கள். இதுதான் மாம்சத்தில் இருக்கிறவர்கள். அப்போ மாம்சத்தில் இருக்கிறவர்கள் ஜெபிக்கிற நேரத்தில் சர்ச்சுக்குள்ள ஒரு மாதிரி நல்ல ஆவிக்குரியவர்களாக இருப்பார்கள். ஆனா வெளியில போனதுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க மற்ற உலகத்தார் எப்படி பேசுகிறார்களோ, எப்படி நடக்கிறார்களோ அப்படியே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு எழுப்புதல் தேவைப்படுகிறது. ஆனா இந்த எழுப்புதல் அந்த மாதிரி ஆவியில டல்லா, மாம்சம் பாதி ஆவி பாதி அப்படின்னு கலந்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் என்ன தேவைப்படுதுங்க? எழுப்புதல் தேவைப்படுது. ஆனா நமக்கு மாம்சத்துக்குரியவர்களாய் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துக்கிறோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் தான் மாம்சத்துக்குரியவைகள் நமக்குள்ள இருக்கு. அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவர்களை அப்படியே முழுவதுமாய் ஆவிக்குரியவர்களாய் மாற்றக்கூடியது தான் என்னதுங்க? அதுதான் மறுரூபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த எழுப்புதல் என்பது டெம்பரரி. சொல்லுங்க.
எழுப்புதல்ங்கிறது டெம்பரரி. எங்க எழுப்புதல் வந்தாலும் அது என்ன ஆகுங்க, வந்து சில நாட்கள் சில மாதங்கள் எழுப்புதல் இருந்துட்டு போயிடும். ஒரு பட்டணத்திலேயோ அல்லது ஒரு சபையிலையோ ஒரு தனி மனிதனுக்குள்ளேயோ ஒரு குடும்பத்துக்குள்ளேயோ எழுப்புதல் வந்துச்சுன்னா என்ன ஆகுங்க, அது சில மணி நேரமோ அல்லது சில நாட்களோ சில மாதங்களோ இருந்துட்டு போயிடும். ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னதுங்க, ரூபமே மாறிவிட்டது. ஹல்லேலூயா. டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா ரூபமே மாறிவிட்டது, மறுரூபமாக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப மறுரூபமாக்கப்பட்டவர்கள் திரும்ப பழைய ரூபத்துக்கு வர முடியாது. ஹல்லேலூயா. மறுரூபம் ஆயிட்டீங்கன்னா நீங்க என்ன ஆக மாட்டீங்க, திரும்ப பழைய ரூபத்துக்கு நீங்க வர மாட்டீங்க. ஹல்லேலூயா. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஆஃப் த ஸ்பிரிட். என்னதுங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா முழுக்க முழுக்க அப்படியே ஆவியில் வாழ்வது, ஃபுல் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். என்ன பண்றதுங்க, பரிசுத்த ஆவியினால் முழுவதுமாக நிரப்பப்பட்டிருப்பது தான் மறுரூபம். இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணாராம், ஃபுல்லி filled with the Holy Spirit. ஹல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்து என்னவா இருந்தார், முழுவதுமாக அவர் ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். ஹல்லேலூயா. இயேசு எப்பவாவது நம்மள மாதிரி மாம்சமா பேசினாரா? ஜப நேரத்தில் ஒரு மாதிரியும் பிரசங்க நேரத்தில் ஒரு மாதிரியும் அப்புறம் ஜனங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரியும் பேசினாரா? எப்பவுமே என்னதான் பண்ணிட்டு இருந்தாருங்க, ஒரே மாதிரி தான் அவர் பேசிட்டு இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, இது பெர்மனண்டா நமக்குள்ள ஒரு மாற்றத்தை, ஒரு உருமாற்றத்தை உண்டாக்கி விடுகிறது. நம்மளுடைய உரு மாறுகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை மாறுகிறது. ஹல்லேலூயா. இந்த சீசன்ல இதுக்கு பேரு சீசன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது மறுரூபத்தின் காலம். இது மறுரூபமான அல்லேலூயா மாதிரியும் தெரியல, ரிவைவல் அல்லேலூயாவாவும் தெரியல, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்லேலூயாவாவும் தெரியல. ஹல்லேலூயா. இந்த சீசன் உங்களுக்கு மறுரூபத்தின் காலம். ஹல்லேலூயா. இந்த சீசன்ல நீங்கள் மறுரூபமாகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சபையை மறுரூபமாக்குகிறார். ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய ஒரு மறுரூபம் உங்களுக்குள் உண்டாகிறது. ஹல்லேலூயா. எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் மறுரூபம் உண்டாகிறது, எல்லா குடும்பங்களிலும் மறுரூபம் உண்டாகிறது, உங்களுடைய பொருளாதாரத்தில் மறுரூபம் உண்டாகிறது, சபை வளர்ச்சியில் மறுரூபம் உண்டாகிறது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மறுரூபம் உண்டாகிறது, உங்க ஜப வாழ்க்கையில மறுரூபம் உண்டாகிறது, நீங்க கொடுக்கிறதுல மறுரூபம் உண்டாகிறது, உங்க சரீர சுகத்தில் ஒரு மறுரூபம். ஹல்லேலூயா. உங்கள் உடல் உறுப்புகள் மறுரூபமாகிறது. உங்க மெஷின் எல்லாம் பழசு ஆகல, உங்க மெஷின் எல்லாம் பழசு ஆகல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மெஷின் எல்லாம் பழசு ஆகல, உங்க மெஷின் எல்லாம் மறுரூபமாயிருச்சு. ஹல்லேலூயா. மறுரூபமான மெஷின் திரும்ப அதே ரிப்பேர் ஆகவே முடியாது. இந்த சீசன்ல உங்க சரீரம் மறுரூபமாகிறது, உங்களுடைய எண்ணங்கள் மறுரூபமாகிறது, உங்களுடைய மென்டல் ஹெல்த் அது மறுரூபமாகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு முழுவதுமான ஒரு மாற்றம் உண்டாகிறது, ஒரு முழுவதுமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மறுரூபம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. உங்கள் எல்லைகள் தோறும் மறுரூபம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். உங்கள் எல்லைகள் தோறும் மறுரூபம். உங்களுக்கு என்ன எல்லைகள் இருக்குதோ அந்த எல்லைகள் எல்லாவற்றிலும் மறுரூபம். ஹல்லேலூயா. நானும் ஒரு ஊழியக்காரரும் இணைந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் என்ன பேசினாரோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணி இருக்கிறேன் அப்படின்னா, அதைத்தான் நான் ஆண்டவர் பேசினவைகளை, தரிசனமாய் காட்டினவைகளை அதைத்தான் இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த சீசன் நமக்கு எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி ஆண்டவர் எங்களோடு பேசின காரியங்களை, என்னோடு பேசின காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன். அதுல பார்த்தீங்கன்னா,
யுத்த குதிரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த யுத்த குதிரை என்ன பண்ணுது அப்படின்னா அது அப்படியே அது ஒரு அக்கினி குதிரையாக மாறுகிறது. ஹல்லேலூயா. நீங்க யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய குதிரைகள் அல்ல, நீங்கள் அக்கினி குதிரைகளாக மாறுகிறீர்கள். அக்கினி குதிரைகளாக மாறுகிறீர்கள். ஒரு தங்கமயமான சிங்கம், அந்த சிங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே அக்கினி சிங்கமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அந்த அக்கினி சிங்கமாக, யூதராஜ சிங்கமாக நீங்கள் ஒவ்வொருவரும் எழும்புகிறீர்கள். ஹல்லேலூயா. யூதராஜ சிங்கத்தின் பிள்ளைகளாக நீங்கள் எழும்புகிறீர்கள். ஹல்லேலூயா. எழுப்புதல் என்பது வேறு, மறுரூபம் என்பது வேறு. எழுப்புதல் என்பது டெம்பரரி, ஆனா மறுரூபம் என்பது அது ரூபம் மாறிடுச்சுன்னா திரும்ப பழைய நிலைக்கு வர மாட்டீங்க. ஒன்று நடக்குங்க, மறுரூபம் ஆயிட்டீங்கன்னா, கவனிக்கிறீங்களா, மறுரூபம் ஆயிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்தடுத்து 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 மறுரூபம் ஆயிட்டே தான் இருப்பீங்க. மறுரூபத்தில் பல கட்டங்கள் உண்டு. மறுரூபத்தில் பல கட்டங்கள் உண்டு. அந்த பல கட்டங்கள்ல அடுத்தடுத்த மண்டலங்களுக்குள், அடுத்தடுத்த கட்டங்களுக்குள் நீங்க கடந்து போயிட்டே இருப்பீங்க. ஆயிரங்கள்ல, ஒரு உதாரணத்துக்கு ஆயிரங்கள்ல சம்பாதிச்சுட்டு இருக்கிறவங்க அவங்க லட்சங்கள்ல சம்பாதிச்சா உங்க பைனான்ஸ்ல ஒரு மறுரூபம். இது ஒரு கட்டம் அவன் உயர்ந்திருக்கிறான்னு அர்த்தம். அடுத்தது லட்சங்கள்ல சம்பாதிக்கிறவன் கோடியில சம்பாதிக்க ஆரம்பிச்சான்னா அவன் அடுத்த கட்ட பொருளாதார ஆசீர்வாதங்களின் மண்டலங்களுக்குள் புறப்பட்டு போகிறான். ஹல்லேலூயா. இப்படி தாங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல மெனி லெவல்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அடுத்தடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் லெவல்ஸுக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு ஆவியானவரோடு கூட ஒத்துழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மாறிக்கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எபிரேயர் 1:7 வாசிக்கலாம். எபிரேயரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 7. தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். ஹல்லேலூயா. தம்முடைய ஊழியக்காரர்களை எப்படி செய்யறாருங்க? அக்கினி ஜுவாலைகளாக. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல உங்க எல்லாரையும் அவருடைய வேலைக்காரர்களாக அவர் அழைத்திருக்கிறார். அவருடைய ஊழியக்காரர்களாக அழைத்திருக்கிறார். உங்க எல்லாரையும் அவர் அக்கினி ஜுவாலைகளாக மாற்றுகிறார். இந்த சீசன்ல நீங்க குளிராவோ அல்லது நீங்க வெதுவெதுப்பாவோ இருக்க போறதில்ல. இந்த சீசன்ல நீங்க அனலாய் மாறுகிறீர்கள். அனலா மாறினீங்கன்னா சுட சுட உங்களுக்கு ஆகாரம் வரும். அனலா மாறினீங்கன்னா சுட சுட பணம் வரும். அனலா மாறினீங்கன்னா சுட சுட சுகம் வரும். அனலா மாறினீங்கன்னா சுட சுட அற்புதங்கள் வரும். ஹல்லேலூயா. ஏன் அனலா இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் அதிகமா வருது அப்படின்னா அவங்க அடுத்தடுத்து ஆவி மண்டலத்துல மேல போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம இந்த அசென்ஷன் பிரேயர்ல நம்ம பார்த்தோம். அப்படியே ஆவியில எழும்பி நாம் எங்க உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம்? உன்னதங்களில் இயேசுவோடு கூட நாமும் உட்கார பண்ணப்பட்டிருக்கிறோம். அங்க இருந்து 2ஆம் வானத்துல இருக்கிற தடைகளை உண்டாக்குகிற, பிரச்சனை போராட்டங்களை உண்டாக்குற அந்தகார ஆவிகளை பார்த்து தேவதூத பாஷையில, அந்நிய பாஷையில கர்ஜிக்கிறோம். ஹல்லேலூயா. ராகா ஷாகா ரபாகா ரபா ஷபாதி ராகா பாபா பாகா ராகதி ராகா பாபா பாபா பாபா. பரலோகத்தில் இருக்கிறவைகளை நமக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட எபேசியர் 1:3 சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை இந்த பூமியில நாம் என்ன செய்கிறோம்? அதை நாம் கட்டவிழ்க்கிறோம். கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த பூமியில கட்டவிழ்க்கிறோம். ஹல்லேலூயா. குளிராய் இருக்கிறவனால அதை கட்டவிழ்க்க முடியாது. வெதுவெதுப்பாய் இருக்கிறவனால அதை கட்டவிழ்க்க முடியாது. ஏன்னா அவன் எங்க ஏற மாட்டான்? உன்னதங்களுக்கு ஏற மாட்டான். ஹல்லேலூயா. உன்னதங்களுக்கு ஏறுகிற அந்த அனுபவங்களை இன்னும் அதிகமாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்னும் அதிகமாக அதில் நாம ஃப்ளோ ஆக போறோம்.
உங்களை நான் ட்ரெயின் பண்ண போறேன். ஹல்லேலூயா. அங்க இருந்து நீங்க கட்டளையிட 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 உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் சுட 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 வந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சுட 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 உங்க ஆசீர்வாதங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ தம்முடைய ஊழியக்காரர்களை அவர் என்ன பண்றாரு? அக்கினி ஜுவாலைகளாக மாற்றுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க ஒருவேளை ஒரு இவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு ப்ராஃபட்டா இருக்கலாம், நீங்க ஒரு பாஸ்டரா இருக்கலாம், நீங்க யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை இந்த சீசன்ல அக்கினி ஜுவாலைகளாக அவர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க மறுரூபம் என்பது. உங்களுக்கு எழுப்புதல் தேவையா, மறுரூபம் தேவையா? ஓகே. இப்போ இந்த மறுரூபம் எப்படி மாற்றுது அப்படின்னா, எல்லாத்தையும் அக்கினிமயமாக மாற்றி விடுகிறது. எல்லாமே அக்கினியா மாறிடுதுங்க. எப்படின்னா, நம்மளுடைய புதிய வருட வாக்குத்தத்த ஆராதனையில நம்ம பார்த்தோம், பாபு பாஸ்டர் ரொம்ப அழகா இதை டிசைன் பண்ணி இருக்கிறாரு. எப்படி டிசைன் பண்ணி இருக்கிறாருங்க? அவர் பட்ட மரம் அப்படியே தளிர்க்கிற மாதிரி ரொம்ப அழகா டிசைன் பண்ணி இருக்கிறாரு. ஆண்டவர் சொன்னார், ஆகாயின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, சாரி, ஆகாயின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொன்னாரு, களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதள செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. மறுரூபம் வந்தால் பட்ட மரமும் அது கனி கொடுக்கிற மரமாக மாறிவிடும். பட்டு போட உங்கள் வாழ்க்கை தழைக்கும். மறுரூபம் வருகிற போது உங்கள் கடன்கள் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சீசன்ல உங்களுக்கு கடன்கள் தள்ளுபடியாகிறது. நீங்கள் கொடுக்கிறவர்களாக மாறுகிறீர்கள். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், கையை குலுக்கி சொல்லுங்க, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசாசுக்கு அதிகாரமே கிடையாது என்று கர்த்தர் என்னோடு சொன்னார். உங்க வாழ்க்கையில நீங்க இந்த மறுரூபத்தை அனுபவிக்கிற போது, இந்த மறுரூபமாக்கப்பட்ட நிலையில் நீங்கள் வாழ்கிற போது, ஒவ்வொரு நிமிடமும் நான் மறுரூபமாக்கப்பட்டவன்கிற அந்த மறுரூப வாழ்க்கைக்குள் நீங்கள் பிரவேசிக்கிற போது பிசாசுக்கு உங்களிடத்துல இடமே கிடையாது. ஹல்லேலூயா. சோதனைக்காரன் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்னு இயேசு சொன்ன மாதிரி அவன் உங்களை சோதிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த சீசன்ல என்ன பண்ண போறாருன்னா, ஸ்பெஷலா உங்க குடும்பங்கள்ல ஒரு மறுரூபத்தை உண்டாக்குகிறது. குடும்பங்கள் தோறும் மறுரூபம் வருகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்க குடும்ப வாழ்க்கையில மறுரூபம் வருகிறது. கரங்களை தட்டி ரபா ஷாக்கா ரபா கபா பாபா பாபா பாக்கா. உங்க குடும்ப அங்கத்தினர்களுக்குள் மறுரூபம் வருகிறது. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதுதாங்க நம்மளுடைய வாக்கு தத்துவம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஆவியில நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, பாருங்க, ஒரு சிலர் எந்திரிச்சு நின்று கையை தட்டி ஆரவாரம் பண்றாங்க பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவியில நல்லா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. நாம் என்ன பண்றோம்? மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
சரி, எல்லாரும் உட்காந்துக்கோங்க. பாருங்க, நாம் எல்லாரும் என்ன பண்றோமா, திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, இப்போ நீங்க ஜபம் பண்ண போகிற போது, ஆராதிக்கிற போது, துதிக்கிற போது, பைபிளை படிக்கிற போது, இப்போ இந்த பிரசங்கத்தை கேட்கிற போது, வாக்குத்தத்தங்களை கேட்கிற போது என்ன ஆகுதுங்க, உங்களுக்குள்ள தானாகவே அதை பார்க்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்திற்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். அது மாதிரி நாம எல்லாரும் இப்ப என்ன பண்றோம், திறந்த முகமாய் என்ன பண்ணிட்டு இருக்கோம், திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை என்ன பண்றோம், கண்ணாடியிலே பார்க்கிற மாதிரி பார்த்து, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே, ஹல்லேலூயா, மகிமையின் மேல் மகிமையாக நாம் மறுரூபமாகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் என்ன பண்றோம், கண்ணாடியில முகம் பார்க்கிறோம். முகம் பார்க்கும்போது என்ன தெரியுதுங்க, நம்முடைய முகம் தெரியுது. முகத்தை பார்க்குற மாதிரி நீங்க இந்த கண்ணாடியில உங்க முகத்தை பார்த்தீங்கன்னா அங்க இயேசுவோட முகம் தெரியும். அதுதாங்க மறுரூபம். அப்படி கர்த்தருடைய மகிமையின் முகத்தை, ஹல்லேலூயா, கண்ணாடியில எதை பார்க்கிறோம், அவருடைய மகிமையை. மனுஷ முகம் மாதிரி இல்ல, அந்த மறுரூபமாக்கப்பட்ட அந்த மகிமையின் முகத்தை காண்கிறது போல காண்கிறோம். இப்போ பார்த்துட்டு இருக்கோம், ஆவியாயிருக்கிற கர்த்தரால், ஹல்லேலூயா, ஆவியானவரால் அந்த சாயலாகத்தானே, இயேசுவின் சாயலாகத்தானே, ஆவியானவரால் இயேசுவின் சாயலாகத்தானே நாம மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். ஹல்லேலூயா. என்ன செய்கிறோங்க, நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்ன ஆகிறோம், நம்முடைய பழைய மனிதன் அப்படியே அவன் புதிதாக்கப்படுகிறான், அவன் மறுரூபமாகிறான். ஹல்லேலூயா. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது, மறுரூபம் அப்படிங்கிறது அது படிப்படியாய் நடக்கக்கூடியது. இந்த சீசன்ல ஒரு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள நீங்க வர்றீங்க, அடுத்த சீசன்ல அதை விட அதிகமா வர்றீங்க. அப்படியே ஆண்டவரை போல ஒரு வல்லமை, ஆண்டவரை போல ஒரு சுபாவம், ஆண்டவரை போல குணாதிசயம், ஆண்டவரை போல தன்மை, ஆண்டவரை போல வல்லமை, ஆண்டவரை போல அதிகாரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஆக ஆசைப்படுறீங்க? You need the transformation. அது அந்த மறுரூபத்தை நீங்க தேடி போக வேண்டியதில்ல, அதை தேடி வந்து அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. It's a reward. இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசு. என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளையை நான் மாற்றுகிறேன், என் பிள்ளைய வளர்க்கிறேன். ஹல்லேலூயா. என் பிள்ளைய அறிவுல வளர்க்கிறேன், என் பிள்ளைய ஞானத்துல வளர்க்கிறேன், என் பிள்ளைய திறமையில வளர்க்கிறேன், என் பிள்ளைய வல்லமையில வளர்க்கிறேன், என் பிள்ளைய வரங்கள்ல வளர்க்கிறேன், என் பிள்ளைய அற்புத அடையாளங்கள்ல வளர்க்கிறேன். ராகா ஷாகா பாபா பாபா காரா பாக்கா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வளருகிறீர்கள், 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 மறுரூபமாகிறீர்கள். என்ன ஆகிறீங்க, என்ன ஆகிறீங்க, தண்டமாகிறீங்களா, தண்டமாகிறீங்களா, மறுரூபமாகிறோம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த சீசன்ல என்னுடைய வார்த்தையின்படியும் கர்த்தருடைய வார்த்தையின்படியும் நீங்க நடக்க ஆரம்பித்தால் நீங்க தண்டமா உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கை தண்டமா இருக்காது, உங்க வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களை பார்த்து கேட்பாங்க, எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட, இவ்வளோ ஆசீர்வாதம் ஆயிட்ட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம், மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். இன்னும் பாருங்க, இனிமே வருகிற ஆராதனைகள்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களா தானா சிரிப்பீங்க.
நான் பாட்டுக்கு இங்க மெதுவா கூட இப்படி மெதுவா பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன். நீங்களா ஆவியில நிறைஞ்சு அப்படியே தானா அப்படியே நீங்க என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? சிரிக்க ஆரம்பிப்பீங்க, உருண்டு பெறல ஆரம்பிப்பீங்க, உருண்டு பெறல ஆரம்பிப்பீங்க, கதறி அழ ஆரம்பிப்பீங்க. அப்படியே தொப்பிக்கடின்னு கீழே விழுந்து அப்படியே ஹெவன்லி விசிட்டேஷன் பரலோகத்துக்கு போய் நீங்க அங்க தரிசனங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆவியில எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. இதுதான் டைம் ஆஃப் சீசன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுதான் சீசன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹல்லேலூயா. நீங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள போயிட்டு இருக்கீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள நான் போயிட்டு இருக்கேன். மறுரூபத்துக்குள்ள நான் போயிட்டு இருக்கேன். மறுரூபத்துக்குள்ள நான் போயிட்டு இருக்கேன். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓகே, ரோமர் 8:29 வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மறுரூபம் என்பது முன்குறிக்கப்பட்டது. இது யாரோ ஒரு சிலருக்குரியதல்ல, பவுலுக்கு மட்டும் உரியதல்ல. பத்மு தீவுல ஆவியில எடுக்கப்பட்டு பரலோகத்துல போய் எல்லாத்தையும் கடைசி கால சம்பவங்களை எல்லாம் பார்த்த அந்த யோவானுக்கு மட்டும் உரியதல்ல. டிஜிஎஸ் தினகரன் அங்கிளுக்கு மட்டும் உரியதல்ல, எனக்கு மட்டும் உரியதல்ல. ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் உரியது. ஹல்லேலூயா. எப்படின்னு சொல்றேன் பாருங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே, அப்படின்னா நம்ம எல்லாரும் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு, அவர்தான் மூத்த சகோதரர், முதல் பையனாயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ. ஹல்லேலூயா. நாம் அத்தனை பேரும் ப்ரீடிஸ்டைன்ட், முன்குறிக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் முன்குறிக்கப்பட்டவர்கள். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயல்ல உங்களை மாற்றுகிறதற்காக அவர் ஏற்கனவே முன்குறிச்சித்தாங்க உங்களை அழைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த சீசன்ல வேகமாய் நடக்க போகிறது. அந்த மறுரூபம் இந்த சீசன்ல வேகமாய் நடக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 11:2 எடுத்து வாசித்து பாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. போதும் போதும். பாருங்க, அதற்கு அவர் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, ஜெபத்தை கத்துக் கொடுக்கும் போது என்னன்னு சொல்றாரு? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்புறம் என்னதுங்க? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஹல்லேலூயா. என்னதுங்க? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தார். ஹல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சொல்லுங்க எல்லாரும், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த ஜெபத்தை சொல்லி கொடுத்த இயேசு கிறிஸ்து தான் சொன்னாரு, பரலோக ராஜ்யம் இப்பொழுதே உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய ராஜ்யம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது. அது மறுரூபமாக்குகிற ராஜ்யம், மறுரூபமாக்குகிற அவருடைய ராஜ்யம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது. நீங்க மறுரூபமாகிறீர்கள். ஹல்லேலூயா.
அவருடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் அவருடைய சித்தம் செயல்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் அவருடைய சித்தம் செயல்படுகிறது. உங்கள் ஊழியத்தில் அவர் சித்தம் செயல்படுகிறது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் சித்தம் செயல்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பட்டணம் மாறுகிறது. நீங்க எந்த பட்டணத்தில் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எந்த பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்க ஒருத்தர் போதும், உங்க பட்டணம் மாறுகிறது. நீங்க மறுரூபமாக்கப்பட்டால் உங்கள் பட்டணத்தையே மறுரூபமாக்குகிறீர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய பட்டணம் மாறுகிறது. ஹல்லேலூயா. இப்போ அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னுடைய விசுவாசிகள் எல்லாரையும் சீஷர்களாக மாற்றுகிறார். எப்படி மாற்றுறாருங்க? சீஷர்களாக, தன்னை பின்பற்றுகிறவர்களாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இத்தனை நாள் ஜெபம் பண்ணு முடியாது, ஆராதனை பண்ணு முடியாது, அப்புறம் என்னதுங்க, ஆத்மாதாயம் பண்ணு முடியாது, பைபிள் படி முடியாது, அப்புறம் என்னதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் பார்த்தீங்களா? ஆனா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பேதுரு இயேசுவை பார்த்ததோ என்ன பண்ணா, இயேசுவை பார்த்ததோ அப்படியே வளைய விட்டுட்டு பின்னாடியே ஓடி வந்தான். 12 சீஷர்கள் அவங்க பொழப்பையெல்லாம் விட்டுட்டு, குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு பின்னாடியே ஓடி வந்தார்கள். அந்த மாதிரி யாரும் சொல்லாமலேயே நீங்களா ஆண்டவரை பின்பற்றி ஓடி வரக்கூடிய ஃபாலோவர்ஸா மாறுகிறீர்கள், சீஷர்களாக மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் விசுவாசிகள் என்கிற நிலையிலிருந்து சீஷர்கள் என்கிற நிலைக்குள் உங்களை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் அற்புத பணத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இதை நீங்க கொண்டு போய் விசுவாசத்தோட பீரோல வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பொருளாதாரம் மறுரூபமாகும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய பெருக்கம் வரும், கடன்கள் அடைக்கப்படும், தேவைகள் சந்திக்கப்படும், மீதம் எடுப்பீர்கள், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஏராளமாய் கொடுப்பீர்கள். ஆண்டவரே, இந்த பணத்தை அற்புத பணமாக நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அருமை பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிற இந்த அற்புத பணத்தின் மேல் ஆண்டவரே உம்முடைய கரம் மறுரூபமாக்குகிற வல்லமை, எங்கள் பொருளாதாரத்தை மறுரூபமாக்குகிற வல்லமை இறங்கி வரட்டும். ஆண்டவரே, கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களுடைய காணிக்கைகள், தசம பாகங்கள், இதர காணிக்கைகளை உங்கள் கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், நீங்கள் விதைக்க விரும்புகிறவர்கள், நீங்கள் தாராளமாய் விதைக்கலாம். உங்களுடைய காணிக்கைகள் அது பில்டிங் ஃபண்டில் சேர்க்கப்படும். நிச்சயமாக நீங்கள் இந்த மறுரூபமாக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை, பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மறுரூபத்தை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுரூபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எந்த பிரசங்கத்தை கேட்குறீங்களோ அந்த பிரசங்கத்துக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வரும். விதைக்கும் போதுதான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் விதைக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.